ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதக யதப் பிரசாதான்னகதி குதோபி ஜாயம் ஸ்துவம் தஸ்ய யசஸ்த்ருசந்த்யம் வந்தே குரோஹோ ஸ்ரீசரணாரவிந்தம். ஸ்ரீமத் பத்மஜதாக்ஷபல்குண சுக பிரஹ்லாத பீஷ்மோத்தவ வியாசாத் க்ரூர பராசரா த்ருவமுகான் வந்தே முகுந்த பிரியான். யயி தீர்த்தேரிவ பாவிதம் திரிபுவனம் ரத்னைரிவாலங்கிருதம் சத்வைதைரிவ ரக்ஷிதம் சுகதரை சாந்தைரிவாப்யாயுதம். நிகமகல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரவோ ரசிகாஹ புவி பாவுகாக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாவோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். போன வாரம் ஸ்ரீ நரசிம்ம பெருமானின் அவதாரத்தை அனுபவிச்சோம். இந்த வாரமும் பிரகலாதன் எப்படி அந்த பகவானை ஸ்துதி பண்றான் அப்படிங்கிறத பார்ப்போம். பிரகலாதனுக்காகவே பண்ணின அவதாரம் நரசிம்ம அவதாரம். கிருஷ்ணாவதாரத்தை அத்புத ரூபம் அப்படின்னு சொல்லித்து பாகவதம். ஆனா நரசிம்ம அவதாரத்தை அதி அத்புதம் அப்படிங்கிறது அதே பாகவதம். ஏன் அதி அத்புதம்னு சொல்றது அப்படின்னா, பக்தனுக்காக பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்த ரூபம், அதனால அதி அத்புதம் அப்படிங்கிறது. ஹிரண்யகசிபு கேட்ட வரத்துக்குள்ள தன்னை அடக்கிண்டு வந்த ரூபம் அப்படிங்கிற நாராயணியத்துல பட்டத்திரிகள் கூட. தைத்யேதிச்சு விஸ்ருஷ்ட சச்சுசிமகா சம்ரம்பிணி சம்பதக சம்பூதம் ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம் பபுஸ்தே விபோ கிம் கிம் பீஷணமேத தத்புதமிதி வியுப்ராந்த சித்தே சுரே விஸ்பூர்ஜத் தவளோக்ர ரோம விகசத் பர்ஷ்மா சமாஜ்ரும்பதாக. திருமங்கையாழ்வார் சோழிங்கபுரத்தில் இருக்கிற நரசிம்மரை என் அக்காரக்கனி அப்படின்னு அவர் பாடுறார். அக்கார கனி அப்படின்னா அக்காரடிசல் மாதிரி இருக்காராம் அந்த நரசிம்ம பெருமாள். இந்த பெருமாளை பார்த்து யாராவது பயப்படுவாளோ அப்படிங்கிறார் அவர். வாயில போட்டுக்கணும் அவரை அப்படிங்கிறார் அவர். ஹிரண்யகசிபு பதம் பண்ண பகவானே வரானே, ஏன் அவனே வரான் அப்படின்னா, அவனும் விஷ்ணு பாஷதர்கள்ல ஒருத்தனாச்சே. இந்த விஷ்ணு பாஷதர்கள்லாம் பிரகாசமா தன்னோட பக்திய பண்ண மாட்டார். ரகசியமா தான் இவாள்லாம் பக்தி பண்ணுவா. பகவான் கையாலத்தான் பதத்தை வாங்கிப்பாளே தவிர இன்னொருத்தர் தொட முடியாது அவளை. ராவணன் சொல்றான், என்னை ரெண்டா பொளந்து போட்டாலும் துவேஷத்தை தான் நான் காமிப்பேன். ஏன்னா அவன் எதிர்பார்க்கிறது ராமர் கையால பதத்தை. ஏன்னா அப்பதான் சீக்கிரம் வைகுண்டம் போக முடியுங்கிறதுக்காக. ஹிரண்யகசிபுவ நகத்தால கிழிச்சார் பகவான். கொடலை உருவரர் அப்படியே மாலையா போட்டுண்டார் அப்படின்னு சொல்லுவா. ஏன் கொடலை உருவரர் அப்படின்னா, பிரகலாதன் மாதிரி குழந்தை இவன் கிட்டேந்து தானே வந்திருக்கு, அதுக்கு பீஜம் இவன் கிட்டதானே இருக்கு. அத மாதிரி இன்னொரு பாகவத பீஜம் உள்ள இருக்கோ அப்படின்னு தேடுறாராம் பகவான். அப்படி இருந்துதானா வைகுண்டத்துக்கு எடுத்துட்டு போய் நாமளே வளர்த்துடலாமே அப்படின்னு இப்படி ரசமா வியாக்கியானம் பண்ணுவார்கள் நம் பூர்வர்கள். இந்த இடத்துல ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி உக்ர மூர்த்தியா உட்காண்டிருக்க நரசிம்ம பெருமாள்
சிம்ம குட்டி பயமில்லாம கைய குமிச்சுண்டு வந்து பக்கத்துல நிக்கிறது. அத்தனை கோபம் எங்க போச்சு தெரியல. அதனாலதான் கபட கேசரி அப்படிங்கிற சுவாமி தேசிகன். கேசரி அப்படின்னா சிம்மம் சம்ஸ்கிருதத்துல. சரோஜ சதுர்சா திருசா அப்படிங்கிற தேசிகர் கிருப்பையோட பிரகலாதனை ஒரு பார்வை பார்த்தார் அப்படிங்கிறார் அவர். குழந்தைய கிருப்பையோட பார்த்து கருணையோட பார்த்து அப்படியே வாரி கட்டின்னுட்டான். மடியில வந்து உக்காத்தி வச்சுட்டான். பகவான் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் அது பிரகலாதனுடைய வகுட்டுல வந்து விழறணும். உடனே குழந்தை அவரை சோஸ்திரம் பண்றது. பிரம்மாதய சுரகணக முனயோத சித்தாக சத்வை கதான மதயோ வஜசாம் பிரவாகைஹி நாராதிதும் புருகுணைஹி அதினாபி பிப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேஹே. பிரம்மாதி தேவர்களுக்கு நீ துர்லபன், பக்தர்களுக்கு நீ சுலபன் அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். இங்க அது சத்தியமாயிடுத்தே அப்படிங்கிறது. பிரம்மாதி தேவர்கள் உங்ககிட்ட வர பயந்துண்டு எட்டக்க நிக்கிறா. ஆனா நீ என்ன மடியில உக்காத்தி வச்சுட்டு இருக்கியே, நான் என்ன ஒசத்தி உனக்கு. மன்யே தனாபி ஜனரூப தபஸ்ருதௌஜஸ் தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோக நாராதனாயகி. உன்னை பூஜை பண்ண என்ன யோகியதை வேணும்பா? தனம் வேணுமா, தபஸ் வேணுமா, வித்யை வேணுமா, குலம் வேணுமா? எதுவுமே உனக்கு தேவையில்லை உன்னை பூஜை பண்றதுக்கு. எது வேணும் அப்படின்னா பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாய. பக்தி மாத்திரத்துல நீ சந்தோஷம் அடைஞ்சுடுவ. ஒத்தன் குலத்துல ரொம்ப பெரியவன், அப்படி இருந்தும் அவன் பக்தி பண்ணலை அப்படின்னா அவனை பெரியவன்னு சொல்ல மாட்டார்கள். ஆனா ஒரு சண்டாளன் உன்னை பக்தி பண்ணினானா அவன் பரம பூஜ்யன் ஆயிடுறான். கஜேந்திரன் பக்தி பண்ணிட்டு நீ ஓடி போய் அதை காப்பாத்தினியேப்பா. ஒரு பக்தன் ஒரு முழம் பூ கொடுத்தா கூட அதை சந்தோஷமா நீ சூடிக்கிற. ஒரு உத்ரணி தீர்த்தம் கொடுத்தா கூட அது என் பக்தன் கொடுத்திருக்கான்னு நீ சாப்பிடுற. என் பக்தன் கொடுத்தது அப்படிங்கிற எங்க க்ஷேமத்துக்காகத்தான் நீ அதை ஏத்துக்கிற. ஆனா உடனேயே எங்களுக்கு அதை 1000 மடங்கா திருப்பி கொடுத்துடுறியே. 4 பிடி அவல் கொண்டு வந்த குச்சேலன், அதுல நீ ஒரு பிடியதான் வாயில போட்டுண்ட, ஆனா 10 மடங்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டியே அப்படிங்கிறது குழந்தை. அடுத்த ஸ்லோகத்துல பகவானுடைய சுபாவத்தை சொல்றது. நைவாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணாஹ மானம் ஜனாத அபிதுஷக கருணோ பிரணீதேஹே யத்யஜ்ஜனம் பகவதே விததீதமானோ தச்சாத்மன பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹி. எப்பேற்பட்ட சுபாவம் பா உனக்கு. கருணாமூர்த்தி பா நீ, பரிபூர்ணன் நீ. இப்பேற்பட்ட பரிபூர்ணனை கண்டு எல்லாரும் பயப்படுறாளே. நீ உக்ரமூர்த்தின்னு எல்லாம் சொல்றாளே எல்லாரும். உன்னை பயப்பட என்ன இருக்கு உன்கிட்ட? ஆனா நான் உன்னை கண்டு பயப்படல. ஏன்னா நீ பக்தவத்சலன் அப்படின்னு எனக்கு நன்னா தெரியும். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றது அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு. நாகம் பிபேம் யஜிததேதி பயானகாஸ்ய ஜிக்மார்க்க நேத்ர பிருகுட்டி ரபசோக்ர தம்ஷ்ட்ராத் ஆந்திரஸ்ரஜக சதஜ கேசர சங்குகர்ணாத் நிர்ஹராத பீத திகிபாத் அபிபின்னகாக்ராத் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னா, அஷ்டதிக்கஜங்கள் கூட உன்னோட சிம்ம கர்ஜனையை கேட்டு அரண்டு ஓடுறது. உன்னை கண்டு உன்னோட ரூபத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறார்கள்.
ஆனா எதை கண்டு பயப்படணுமோ அதை கண்டு யாருமே பயப்படுறதில்லை. எதை கண்டு எல்லாரும் பயப்படணும் அப்படின்னா சம்சார சக்கர கதனாது. சம்சாரம்ங்கிற சக்கரம் அறுக்கிறதே, அதுல யாருக்குமே பயம் இல்லை, பரமபோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாளே எல்லாரும் அப்படின்ட்டு குழந்தை. எனக்கு ஆனா உம்மை கண்டு பயமே இல்லை. ஏன் தெரியுமா? நீ என்னுடைய நண்பன். நரசிம்மனை பார்த்து இத்தினூண்டு வாண்டு அது சொல்றது என்னோட நண்பன் அப்படின்னு. சோகம் பரஸ்ய சுகிருதக பரதேவதாயாக லீலா கதாஸ்தவ நரசிம்ம விருஞ்சகீதாக அஞ்சஸ்தி தர்ம அனுகிருணன் குண விப்ரமுக்தாக துர்காணிதே பதயுகாலய ஹம்ச சங்கக. சோகம் சுகிருதக பரதேவதாயாக. எல்லாருக்கும் நீ பரதேவதப்பா, ஆனா எனக்கு நீ சுகிர்த்து, என்னுடைய ஃப்ரெண்டுப்பா நீ அப்படிங்கிறது. ஏன்னா என்னை மலையிலேந்து தள்ளின போதும், நெருப்புல போட்ட போதும், கடல்ல போட்ட போதும் கூட கூட என்னை கட்டி காப்பாத்தின்றே இருந்தியேப்பா நீ. உனக்கு அடிபட போறதேன்னு தான் அப்ப நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என்னை ஒரு க்ஷணம் கூட நீ பிரியவே இல்லையே. எப்போதும் ஒன்னைத்தானே நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஏது பயம்? நீதான் என்னை அணு அணுவா காப்பாத்துறையே அப்படிங்கிறது. எப்பவும் நான் உன்னுடைய லீலைகளைத்தான் அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பேன். லீலா கதாஸ்தவ நரசிம்ம விருஞ்ச கீதாக. பிரம்மாதி தேவர்கள் உன்னோட கதையத்தான் பேசுறார்கள். எந்த துக்கமும், அந்த கதையை ஸ்மரணம் பண்ற எனக்கு எந்த துக்கமும் கிடையாது. ஆனா இந்த பாக்கியம் எப்படி எனக்கு கிடைச்சது தெரியுமா? பதயுகாலய ஹம்ச சங்கக. உம்மோட பாதார பிந்தத்தை ஹம்ச பட்சி போல ஆசிரிச்சிருக்காரே நாரதர், அந்த குரு கிருப்பையால தான் உம்மோட சரணம் எனக்கு கிடைச்சது. பயமும் எனக்கு இல்லை, துக்கமும் எனக்கு இல்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு துக்கம் இருக்கு பகவானே. என்ன துக்கம் அப்படின்னாக்க, அபார கருணை பண்ணிடுறப்பா நீ. உன்னோட கருணைக்கு தகுந்த பக்தி எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல. குவாகம் ரஜ பிரபவை சதமோதிகேஸ்மின் ஜாதசுரேதர குலே குதவானுகம்பா ந பிரம்மணக நதுபவஸ்ய நவை ரமாயாக என்மேற்பித சிரசி பத்மகர பிரசாதக. நல்ல குணம் என்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. நான் அசுர குலத்துல வந்தவன், அசுரனத்தானே இருப்பேன். நான் எங்க, உன்னோட கிருப்பை எங்க? என்ன மடியில உட்காத்தி வச்சுட்டு கொஞ்சறியேப்பா நீ. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஆனா எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இப்பேற்பட்ட கிருபை, இப்பேற்பட்ட கருணை லோகத்துல எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது குழந்தை. எப்பேற்பட்ட விசாலமான புத்தி பாருங்கோ பிரகலாதனுக்கு. உடனே பகவான் சொல்றான், பக்த சிகாமணி உனக்கு என்ன வேணும் கேள்பா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே குழந்தை கொல்லுன்னு சிரிச்சுது. அது வேணும் இது வேணும்னு வரன் கேட்டார் எங்க அப்பா. அவரே அடிபட்டு கிடக்கிற போது நம்ம சாமர்த்தியத்தினால வரன் கேட்கறது பிரயோஜனம் இல்லைன்னு எங்க அப்பா கதையை பார்த்தாலே தெரியறதே. நீயா பார்த்து எப்படி என்ன வாழ வைக்கிறியோ அப்படி நான் வாழ்வேன். நீ எப்படி சங்கல்பிக்கிறியோ அப்படி நான் இருப்பேன். நான் க்ஷேமமா இருக்கணும்னு தான் நீ எப்போதுமே நினைப்பாய் அப்படிங்கிறது. இல்லடா குழந்தை, ஒரு குழந்தைய பார்க்க வரப்போது ஏதாவது கொண்டு வரணும். நான் அவசரத்துல பட்டுன்னு வந்துட்டேன்டா, உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோன்றது எனக்கு. என்ன வேணுமோ கேட்டுக்கோயேன் அப்படின்னார். வேணுங்கிற புத்தியே எனக்கு வரக்கூடாதுங்கிற புத்திய கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறது பிரகலாதன். அதுதான் உனக்கு சுபாவமாகவே இருக்கேப்பா.
வேற ஏதாவது கேட்டுக்கோயே அப்படின்னார். அப்படி ஏதாவது கொடுக்கறதா இருந்தா எங்க அப்பா நல்ல கதியை அடையணும் அப்படிங்கிறான் பிரகலாதன். நல்ல கதியை அடையணும்னு நீ கேட்கணுமா பிரகலாதா? பரம பாவனமான புத்திரன் நீ பிறந்து உன் மழல சொல்லுல ஒவ்வொரு நாளும் பாடம் சொல்லுடா பாடம் சொல்லுடான்னு கேட்க கேட்க நீ நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி அதை கேட்டு கடைசியில என் மடியிலேயே உயிர் போன அவனுக்கு நல்ல கதி கிடைக்காம துர்கதியா கிடைக்கும் அப்படிங்கிறார் பகவான். உன்னை போன்ற சாதுக்கள் எங்க எங்க பிறக்கிறாளோ அந்தந்த குலமே உத்தாரணம் ஆயிடும்பா. வேற ஏதாவது கேளே அப்படிங்கிறார் பகவான். திருப்பி திருப்பி கேட்டும் பகவான் தான் தோத்து போறாராம். பிரகலாதன் தான் ஜெயிச்சுண்டே இருக்கானாம். உன்னை போல ஒரு பக்தன் லோகத்துல வரவே முடியாது, பக்த சிகாமணி நீ அப்படின்னு சொல்லி அவனை கட்டி அணைச்சு சந்தோஷப்படுறார் நரசிம்ம பகவான். பக்தி சாம்ராஜ்யத்துக்கு பிரகலாதனையே சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் பண்ணினார். அதுக்கு சிம்மாசனம் வேணுமே, நரசிம்மனாகிய தானே ஆசனமாக இருந்து அதுல உட்காத்தி வச்சுண்டு கிரீடத்துக்கு அபயஹஸ்தத்தை குழந்தை தலையில வச்சுட்டாராம். அபிஷேகத்துக்கு தீர்த்தம் பகவானுடைய ஆனந்த கண்ணீரை பிரகலாதனோட வகுட்டுல விட்டு பாகவதர்களாகிய நம்மை பிரகலாதன் இடத்துல ஒப்படைச்சு பக்தி சாம்ராஜ்ய சாவிய பிரகலாதன் இடத்துல கொடுத்து நீ பக்த சக்கரவர்த்தி அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். அதுக்கப்புறம் அந்தர்தானம் ஆயிட்டார் பகவான். சமஸ்த அசுர ராஜ்யத்தையும் ஆளும்படி தேவர்கள் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். இந்த வைபவத்தை ராஜசூய யாகத்துல கிருஷ்ணன் சன்னிதானத்துல நாரதர் தர்மபுத்திரருக்கு சொல்லி, தர்மபுத்திரா உன்னோட பாக்கியத்தை என்னன்னு சொல்லுவேன்பா. சந்தியா காலத்துல நரசிம்மஹாரமாக வந்த அதே பரமாத்மா உனக்கு தூதனாகவும் சாரதியாகவும் நண்பனாகவும் குல தெய்வமாகவும் உன் வீட்டோட 5 பேரோட குந்திக்கு 6வது பிள்ளையா நிக்க வச்சுருக்கியேப்பா, உனக்கு ஈடு நீயேதான் அப்படிங்கிறார் நாரத பகவான். உடனே தர்மபுத்திரர் கண்ணீர் விட்டுண்டு கிருஷ்ண பரமாத்மாவை சேவிச்சார். பாகவதர்களாகிய நம்மை பகவான் நரசிம்மமூர்த்தி பிரகலாதன் கிட்ட ஒப்படைச்சிருக்கார். பிரகலாதன் போல நாமும் திட விசுவாசத்தோட பகவானோட நாமாவை அனவரதமும் சொல்லணும்னு சொல்லி இந்த 7வது ஸ்கந்தத்தை அடியேன் பூர்த்தி பண்றேன். இப்போ ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியோட சில பிரபாவங்களை சொல்லி இந்த எபிசோடை அடியேன் முடிக்கிறேன். நரசிம்ம பகவானுக்குத்தான் அழகிய சிங்கர் அப்படின்னு பேர். திருமிழிசை ஆழ்வார் 10 அவதாரங்களுக்கும் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சாராம். யார் பேரழகன் அப்படின்னு முதல் 3 பேர் மத்ஸ்ய கூர்ம வராகர் அவ வந்தா, நீங்கள்லாம் மிருக வடிவம், மனிதர்கள் தான் செட் ஆவான்னு அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அடுத்தது நரசிம்மர் வரார், அவரை யூ ஆர் அக்செப்டட் அப்படின்னு விட்டார். ஏன்னா அவர் பாதி மனிதன். வாமனமூர்த்திய நீங்க டபுள் ரோல் பிளே பண்ணுவேன், அதனால அவரை திருப்பி அனுப்பிட்டார். பரசுராமர் ரோஷராமர் நீங்களும் இந்த காம்படிஷனுக்கு ஒத்து வர மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டார். பலராமரை பார்த்து ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் தான் வரணும், அதனால நீங்க போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை வச்சுட்டார். ராமபிரான் சொல்ற நான் தான் சுந்தர ராமன் அப்படிங்கிற. இல்ல இல்ல, சுந்தரம்னு ஹனுமானுக்கு பேரு, அதனால நீங்க சுந்தரராமன் இல்லை அப்படின்னு, நீங்க அழகு இல்லைன்னு அவரை திருப்பி அனுப்பிட்டார். கிருஷ்ணன் சொன்னா நான் மோகன கிருஷ்ணன், எல்லாரையும் மயக்கிறவன் அப்படின்னு சொன்னா. ஆனா ஆழ்வார் சொல்ற ஆபத்துல யார் உதவறாளோ அவாதான் அழகு. பிரகலாதன்கிற பக்தனுக்கு ஆபத்து, உடனே ஓடி வந்தான் அந்த நரசிம்மன், அவன் தான் அழகு. அழகியான் தானே அறிவுருவும் தானேன்னு பாசுரமே பாடினர் திருமிழிசை ஆழ்வார். அழகிய ராமன் அழகிய கண்ணன்னு யாரும் சொல்ல மாட்டா, அழகிய சிங்கர்னு தான் சொல்லுவான்னு
ஆழ்வார் நரசிம்மரை அழகன் அப்படிங்கிறார். அந்த நரசிம்மனை ஆராதிக்கும் யதிகளையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அழகிய சிங்கர் அப்படின்னு தான் சொல்றோம். அகோபில கஷேத்திரத்துல நவ நரசிம்மராக காட்சி கொடுக்கிறார் இந்த நரசிம்ம பகவான். பார்கவ நரசிம்மர், பரசுராமருக்கு அனுகிரகம் பண்ணவர். இரண்டாவதாக சாத்திரவட நரசிம்மர், அரச மரத்தடியில எழுந்தருளி இருப்பவர். மூன்றாவதாக யோகானந்த நரசிம்மர், பிரகலாதனுக்கு யோகத்தை உபதேசித்தவர். நான்காவதாக காரஞ்ச நரசிம்மர், ஹனுமானுக்கு ராமனாக சேவை சாதிச்சவர். ஐந்தாவதாக ஜுவாலா நரசிம்மர், கோபத்தின் உச்சியில தூண பிளந்துண்டு வந்தவர். ஆறாவதாக உக்ர நரசிம்மர், ஹிரண்ய கசிபுவை குடல உருவி வதம் பண்ணவர். ஏழாவதாக குரோத நரசிம்மர், வராக முகத்தோட பிரம்மாவை பார்த்து கோபப்பட்டவர். எட்டாவதாக பாவன நரசிம்மர், பாவன நதிக்கரையில நம்மை தூய்மையாக்குபவர் அந்த நரசிம்மர். ஒன்பதாவதாக மாலோல நரசிம்மர், பிராட்டியோடு எழுந்தருளி இருப்பவர் இந்த மாலோல நரசிம்மர். இப்படி நவ நரசிம்மராக 9 தோற்றங்களோடு அகோபிலத்துல சேவை சாதிக்கிறார் நரசிம்ம பெருமாள். நரசிம்மரை 9 திருக்கோலத்துல பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டாள் ஆசைப்பட்டாளாம். அத அகோபிலத்துல நரசிம்மர் நிறைவேற்றி கொடுத்துட்டார். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் அந்த பாசுரத்துல சீரிய சிங்கம் 9 வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறாவோ. என்ன 9 வேலைகளை செய்யணும் அப்படின்னா, நம்பர் 1 அறிவுற்று, நம்பர் 2 தீவிழித்து, நம்பர் 3 வேரி மயிர் பொங்க, நம்பர் 4 எப்பாடும் பேர்ந்து உதறி பேர்ந்து, நம்பர் 5 உதறி, நம்பர் 6 மூறி நிமிர்ந்து, நம்பர் 7 முழங்கி, நம்பர் 8 புறப்பட்டு, நம்பர் 9 போதருமா போல. இப்படி 9 வடிவங்களாக காட்சி தரார் அகோபிலத்துல ஆண்டாள் ஆசைப்பட்டபடி நரசிம்ம பகவான். வைணவ சம்பிரதாயத்தை வளர்த்தவர் நரசிம்மர். எப்படி அப்படின்னா, ராமானுஜரோட ஒரு ஆச்சாரியன், ஈசாண்டான்னு பேரு அவருக்கு. இவரும் ஆளவந்தாரோட சிஷ்யர். இவர்கிட்ட ராமானுஜருக்கு நரசிம்ம மந்திரத்தை உபதேசிக்கணும்னு சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா, ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஸ்தாபிப்பார். அந்த சம்பிரதாயத்தை காத்து கொடுப்பவர் யார் தெரியுமா? நரசிம்ம பகவான் அப்படிங்கிறார் ஆளவந்தார். அதனால நரசிம்ம மந்திரத்தை நீர் ராமானுஜருக்கு உபதேசியும் அப்படின்னு சொல்லிட்டார். ஈசாண்டானும் மந்திரத்தையும் நரசிம்ம பிரபாவத்தை சொல்லக்கூடிய நரசிம்ம தாபனிய உபனிஷத்தையும் உபதேசம் பண்ணினார். அவருக்கு நரசிம்ம விக்கிரகத்தையும் திருவாராதனம் பண்ணும்படி கொடுத்துட்டார். பிற்காலத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வளர ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகள் அப்படின்னா ஆச்சாரிய புருஷர்களை நியமிச்சார். அந்த 74 பேருக்கும் ராமானுஜர் 74 நரசிம்ம விக்கிரகத்தை கொடுத்து நரசிம்ம மந்திரத்தையும் உபதேசம் பண்ணினார். இன்றளவும் அந்த ஆச்சாரியர்கள் நரசிம்ம மூர்த்தியை ஆராதிச்சுண்டு வரார்கள். அடியேன் ஸ்ரீரங்கத்துல கொங்கிலாச்சான் திருமாளிகையில அந்த நரசிம்ம மூர்த்தியை தரிசனம் பண்ணியிருக்கேன். இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் வளர ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் நிறுவினார் பகவத் ராமானுஜர். 74 சிம்மாசனாதிகள்ல ஒருத்தர் நடாதூர் ஆழ்வான். அவர் வம்சத்துல கடிகாசத அம்மாள் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஒரு கடிகைங்கிற காலத்துக்குள்ள 100 ஸ்லோகம் எழுத முடியும் அவரால். அதனால தான் அவருக்கு கடிகாசதம் அம்மாள் அப்படின்னு பேர். இவருடைய சிஷ்யர் கிடாம்பி சீனிவாசாச்சாரியார். இவருடைய கனவுல அகோபிலத்து நரசிம்மர் மாலோலன் தோன்றி உடனடியா சந்நியாசம் வாங்கிக்கொள் அப்படின்னார். அப்படி சொல்லி உடனே நீ அகோபிலத்துக்கு வா அப்படின்னார். இவரும் அகோபிலம் போக மாலோல நரசிம்மன் அவர் மடியிலேயே அமர்ந்துட்டார். இவர் சந்நியாசியாகி ஆதிவன் சடகோபராகி அகோபில மடத்தை நிறுவினார். இவர் இன்றளவும் அகோபில மட இன்ஸ்டிடியூஷன் பல கிளைகளோட இருக்கு.
நரசிம்மரே ஆரம்பிச்சு வச்சிருக்கார் அத. அதனால தான் அந்த அழகிய சிங்கர் எப்பவுமே எம்பெருமானார் உள்ளத்துக்கு இனிய பெருமாளாக இன்றளவும் இருக்கார். நரசிம்ம அவதாரத்துல 8 செய்திகளை கொடுக்கிறார் பெருமாள் நமக்கு. 8 செய்திகளை நமக்கு உணர்த்துறார். என்ன 8 செய்திகள்? நம்பர் 1, இறைவனை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஹிரண்யகசிபு பல வரங்களை கேட்டான். அதை மீறி பகவானால என்னை கொல்ல முடியாதுன்னு நினைச்சான். நாம என்ன கால்குலேஷன் போட்டாலும் அதை மீறி அந்த பகவான் ஒரு கணக்கு போடுவான்னு தெரியுது. நம்பர் 2, வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பிரகலாதனை போல நாம் பக்தியில உறுதியோடு இருக்கணும். 3ஆவதாக, ஒரு பக்தனுக்கு நம்பிக்கை அவசியம், ஸ்ரத்தை அவசியம். நம்பிக்கை இருந்தது பிரகலாதனுக்கு. இந்த தூண்ல இருக்கானாடா அப்படின்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. இருக்கான்னு சொல்லல குழந்தை, இந்த தூண்ல நான் பார்க்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி நமக்கு நம்பிக்கை வேணும். 4ஆவதாக, பெருமாள் தன்னோட அடியவர்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்கறது இல்லை, பக்தியைத்தான் பார்க்கிறான். அசுர குல பிரகலாதனுக்கும் அனுகிரகம் பண்ணினான் பகவான். 5ஆவதாக, எப்பவும் நாம சத் சங்கத்துல இருக்கணும். அது பக்தியை உண்டாக்கிவிடும். அசுர குழந்தைகளும் பிரகலாதனோட நாராயண நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா இல்லையா? பக்தனோடு சத் சங்கம் இருந்தா அதுதானே பக்தியை உண்டாக்கிடும். அது தானே பக்தியை கொண்டு வந்து விட்டுடும். 6ஆவதாக, ஒரே நேரத்துல பகவானால சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்க முடியும். அதாவது கோபம் கருணை ரெண்டையும் ஒரு சேர காண்பிக்கக்கூடிய அகடிதகடனா சாமர்த்தியம் உள்ளவன் நரசிம்ம பெருமான். ஹிரண்யகசிபு கிட்ட கோபம் அடைஞ்சான், பிரகலாதன் இடத்துல கருணையை காட்டினான். 7ஆவதாக, பக்தியை இளம் வயதிலேயே பண்ணணும். பிரகலாதனை கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவோம், கருவிலே திருவுடையவன் அப்படின்னு. கருவுற்றிருக்கும் பெண் பகவத் கதையை கேட்கணும்னு அதனால்தான் சொல்லுவார். 8ஆவதாக, வியாபார ரீதியில பக்தி பண்ணாம பிரதிபலனை எதிர்பார்க்காம நிஷ்காமிய பக்தி பண்ணணும் அப்படின்னு இந்த 8 செய்திகளை உணர்த்துற இந்த நரசிம்ம சரித்திரத்துல. இப்படி 8 செய்திகளோட நாம் 8வது ஸ்கந்தத்திற்குள் நுழைவோம் அடுத்த வாரம்னு சொல்லி யாதவ நரசிம்மனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவதனூஜாய நரசிம்மாய மங்களம்.